மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, தம்பி தாவேக்கா சார்பா நல்லா பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் சீமான் அண்ணன் பக்கம் போகாதப்பா, நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, இந்த குரூப் ஒரு தேவையற்ற குரூப்பு, இந்த குரூப்பு தான் மக்களை ஏமாத்துதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன் இதை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் கருத்துக்கள் அத்தனையுமே நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஆனாலும் நம்மளை இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களை நான் எதிர்க்கலை. இந்த தலைவரை சீமான் அப்படிங்கிற இவரை ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே பரிதாபமாக இருக்குது. நம்மளை எதிர்க்கிறாங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் எதிர்க்கலை. இந்த கூட்டத்தை இது ரொம்ப தப்பாக இருக்குங்க, இது ரொம்ப சரி கிடையாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இந்த அரசியல் காலத்தில் ஏற்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக நான் உணர்றேன். நான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே நான் வீடியோ பண்ணுமோ அங்கங்கே மட்டும்தான் வீடியோ பண்ணுவேன். தொடர்ச்சியாக உங்களுக்கு எதிராக வீடியோ பண்ணுறது என் வேலை கிடையாது. எங்கெங்கே உங்களை அம்பலப்படுத்த முடியுமோ அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இவரை அம்பலப்படுத்தணும். இதுதான் என்னுடைய பிரதானமான வேலையாக இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நான் பேச போகிறேன். என்னப்பா ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, இட்லி கடை போகிறதுக்கு ரிவ்யூ போயிருக்காரு. அப்போ இவரை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இவரோட நோக்கம் எவ்வளவு கேவலமாக இருக்குது. திமுகவோட இன்னொன்று ஊதுகுலாக இருக்கார், திமுக எதிர்க்கிறோம், அப்போ ஊதுகுலர்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? மூணு விஷயம், ரொம்ப அதிகமாக ரொம்ப பயங்கரமாலாம் நான் பேச போகிறதில்ல. 3 விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சி தம்பிகள், நான் மரியாதை குறைவாக சீமான் அண்ணன் எங்கேயுமே பேச போகிறது கிடையாது. அவருடைய கருத்தியல் ரீதியான முரண்பாடு தான் எனக்கு இருக்கே தவிர அவரை வந்து ரொம்ப கேவலமாக பேசணும் அப்படிங்கிறது தான் என் நோக்கம் கிடையாது. அவருடைய செயல்பாடு ரீதியாக நான் இந்த வீடியோவில் சில கொஸ்டின் கேட்குறேன். 3 கொஸ்டின். இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தொடர்ச்சியாக உரையாடலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஒரு துயரமான துக்க சம்பவம் நடந்திருக்கு கரூரில். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு குஷி படத்துக்கு எப்படிங்க போகிறீங்க? எப்படி உங்களால் முடியுது? என்னால் முடியல. குஷி படத்துக்கு போய் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் மிக கடுமையாக பொங்கினார் சீமான் அண்ணன். அது என்னென்ன, குஷி படத்துக்கு ஒரு நியாயம், இட்லி கடைக்கு ஒரு நியாயமா? எனக்கு சத்தியமாக தெரியல. குஷி படம் இதை பற்றி ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டேன். அதுக்கு நிறையா நாத்தோழச்சிக்கார நிறைய பேர் வரல, அவனுக்கே தெரிஞ்சு போச்சு என்னடா நம்மளால் இப்படி போய்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சில பேர் அமைதியாயிட்டாங்க, சில பேர் வந்து அதனால சீமான் அண்ணன் போனார், அவரெல்லாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி அரிய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. இங்கே குஷி படத்தை போய் கொண்டாடினது யார்? பொதுமக்கள். அவங்களுக்கு படம் ரிலீஸாக இருக்குது, அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, போய் பார்க்குறாங்க. இங்கே கட்சியோட 2ஆம் கட்ட தலைவரோ அல்லது கட்சியோட தலைவரோ குஷி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, கரூரில் எவஞ்சத்தான் எனக்கு என்ன, வா குஷி கொண்டாடுவோன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? எனக்கு புரியல. குஷி படத்தை பார்த்த பொதுமக்கள் தாவேக்காவோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வருவீங்க? அவங்க பொதுமக்கள், அவங்க படம் ரிலீஸாக இருக்குது, அவங்க போய் பார்க்குறாங்க. எனக்கு இன்னொன்று விஷயம் புரியவே இல்லை. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சீமான் அண்ணன் சாப்பிடாம வந்தாரா, தூங்காமல் வந்தாரா, அல்லது அழுது கொண்டே இருக்காரா, மணிக்கணக்காக அழுது கொண்டே இருந்தாரா? சீமான் அண்ணன் ரொம்ப துயரமான விஷயத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிடாம இருந்து ரொம்ப கஷ்டப்படணும், தமிழ்நாட்டில் எதுவுமே இயங்கக்கூடாது, எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்கணும், அப்படிப்பட்ட மனநிலையில் சீமான் அண்ணன் இருக்காரா? இல்லை அவர் இருக்காரா அல்லது அவரோட கட்சிக்காரங்க இருக்காங்களா? பொதுமக்கள் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது, இது நடந்திருக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தையுமே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த வச்சுக்கிட்டு அரசியல் களத்தில் குஷியை வச்சு விமர்சனம் பண்ண ஒரே தலைவர் சீமான் அண்ணன் மட்டும்தான். இன்னைக்கு அப்போ படத்துக்கு போகக்கூடாது, துயரமான நிகழ்வு வரும்போது படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மெசேஜை தான் தமிழக மக்களுக்கு சீமான் அண்ணன் கொடுக்குறாரு. அவர் மட்டும் இட்லி கடை படத்துக்கு போகலாமா? இது என்னுடைய முதல் பாயிண்ட். ரைட், ஓகே. இட்லி கடை படத்துக்கு போயாச்சு. இட்லி கடை படத்தோட படத்தை படமாக பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்தோட பின்னணி அதை காமிக்கிற ஒரு திரைப்படம் தான். ஆனால் அரசியல் ரீதியாக அந்த படத்தை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பிற்போக்குத்தனமான கருத்து தான் அந்த படத்தில் இருக்குது. அதாவது ஒரு அப்பாவோட தொழிலை ஒரு பையன் செய்யணும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. பையன் அங்கங்கே சுற்றி வருவான், அப்பாவோட தொழிலை பையன் செய்யும் போது தான் பையனுக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதான் அந்த படத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான கருவாக இருக்குது. நான் வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கல, தனுஷ் அவர்கள் உள்நோக்கத்தோட அந்த கதையை வந்து கொண்டு போகிறார்லாம் நான் சொல்ல வரல. அவர் கிராமத்தோட அழகியல் சூழல் தான் அந்த படத்தில் காமிக்க முற்பட்டார். இதை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக அரசியல் களத்தில் திரைக்கவர்ச்சியெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. திரைக்கவர்ச்சி தமிழ் தேசிய அரசியல் மூலமாக தான் அகற்ற முடியும். இந்த சினிமா மோகம் தான் இந்த இளைஞர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சீமான் அண்ணன் நிறைய பேசுகிறார். இங்கே தமிழக அரசியல்வாதிகளில் அதிகமாக படத்தோட ரிவ்யூ போடுறது யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது பேசினாரா? அடுத்து மதராசி படத்துக்கு போய் பேசியிருந்தார். அதுக்கு முன்னாடி இவர் படம் எத்தனை பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கட்சியோட மக்கள் பிரச்சனை ஈக்குவல் டு படம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரிவ்யூ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்தளவு படங்களை பற்றி ரிவ்யூ போடுற ஒரு அரசியல் கட்சி தலைவராக சீமான் அண்ணன் இருக்கார். இவர் ஏன் ரிவ்யூ போடுறதை நான் பெருசாக எதிர்க்கிறேன்னா, இவர் ரிவ்யூ போடும்போது கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும்போது தான் ரிவ்யூ போடுவார். இட்லி கடை போய் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது, படம் பார்த்தேன் கடந்து வந்துட்டேன். நானும் தான் படம் பார்த்தேன். நான் என்ன இந்த சேனலில் உட்காந்து ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, படம் பார்த்தேன் கடந்து வந்துட்டேன்,
அப்போ படம் பார்த்து நான் ரிவ்யூ போடுறேன்னா 10 பேருக்கு கொண்டாட்ட மனநிலையில் அந்த படத்தை கடத்துறேன். அப்போ திரைக்கவர்ச்சிக்குள்ளே அந்த தமிழ் சமுதாயத்தை நான் உள்ளே அமுக்கிறேன். நான் வந்து திரைக்கவர்ச்சிக்கு எதிரானவன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன், ஆனால் திரைக்கவர்ச்சிக்கு நானே ரிவ்யூ போடுறேன். இது என்ன இந்த பாலிடிக்ஸ் புரியலையா? நீங்களே ஒன்று பேசுகிறீங்க, நீங்களே ஒன்று பிரேக் பண்ணுறீங்க. திரைக்கவர்ச்சினால அந்த சமுதாயம் கெட்டு போகுது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் இல்லை. சினிமாவில் நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய குப்பையும் இங்கே இருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. சினிமா தான் இந்த தமிழ் சமுதாயம் வீணாக போனதுக்கு காரணம்னு சொல்லி நாங்கள் எங்கேயுமே பேசலை. தாவேக ஆதரவாளர்களாக நாங்கள் எங்கேயுமே பேசலை. எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் யாருமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை. ஒருத்தர் இருக்கார், சீமானண்ணன் மட்டும்தான் இருக்கார். அவரே அதுக்கு முரண்படுறார். இப்போ இட்லி கடை படத்தில் இன்பன் உதயநிதி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க. அவர் தான் இந்த படத்தோட இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு எல்லா இடத்துலையும். அடுத்து அவர் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கான பயிற்சிகளை ஈடுபட்டு இருக்காரு. அடுத்து அவர் சினிமாவுக்கு வருவார். அப்போ இந்த படத்தோட ப்ராஃபிட்டை அவர் அடுத்த கட்டம் கொண்டு போகும். அடுத்து இந்த மாதிரி ஒரு 10 படம் மேபி அவர் வந்து தயாரிக்கலாம் அல்லது நடிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வருவார். ஸோ திரைக்கவர்ச்சியை ஊக்குவிக்கிற சீமானண்ணன் நாளைக்கு திரைக்கவர்ச்சியிலேருந்து வரப்போகிற இன்பன் உதயநிதி அவர்களையும் ஊக்குவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? ஏன்னா அவர் போராட்டத்தில் பங்கேற்றவர் கிடையாது, திரையில் நடித்தவர். இப்போ விஜயண்ணாவை எதுக்கு எதிர்க்கிறீங்களோ அதே மாதிரி இன்பன் உதயநிதிக்கு நீங்கள் ஏன் விதை போடுறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். அப்போ உங்களோட கொள்கையிலே நீங்கள் ஏன் முரண்படுறீங்க அப்படிங்கிறதா இங்கே பிரதானமான மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இது முதல்ல நாம் தமிழ் வச்சு தம்பிமார்கள் சீமானனுக்கே முதல்ல இது புரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை தனியாக பார்க்கணும், அதை தனியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் படம் நடித்தார், கொண்டாடணும், சூப்பராக இருக்குன்னு சொன்னோம். அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். என்னப்பா கொள்கைன்னு கேட்டோம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சேவை மனப்பான்மையோட அரசியலுக்கு வரேன், சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். நான் பிரச்சனைகளை வச்சு அரசியல் பண்ண விரும்பல, தீர்வுகளை நோக்கி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். மண்ணுக்கான கொள்கை, அரசியலில் புதுமையான ஒரு மாற்றம், ரைட், ஓகே, ரெண்டும் கரெக்டு. அடுத்து இவர் வெளியே வந்துட்டு உள்ளே வர்றது மட்டும்தான் அந்த கட்சியில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அந்த ஏரியாவை மட்டும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த கட்சி ஓகே அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நாங்கள் வரோம். ரசிகராக இருந்ததுனால விஜய் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற தவறான மனநிலைக்கு வந்துடாதீங்க. ரசிகராக இருக்கும்போது எங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சார். தலைவராக இருக்கும்போது எங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செய்கிறாரு. அதனால தான் இவரோட அட்டாச்சபிளாக இணைந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து மிக முக்கியமாக கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த கரூர் இன்சிடென்ட்டில் ஒரு கட்சி எந்த விதமான இந்த துக்கத்தை முழுமையாக அனுசரிக்குது. எந்த விதமான நிகழ்ச்சியிலுமே இந்த கட்சியோட தலைவர் பங்கேற்கல. ஆயுத பூஜை கூட எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவிக்கலாங்க. ஆயுத பூஜைக்கு முன்னாடிலாம் வந்து வாழ்த்து தெரிவிப்பார், வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார். ஒரு வார்த்தை ஆயுத பூஜையை பற்றி இந்த வாட்டி பேசலை. ஸோ அவ்வளவு கஷ்டமான மனநிலையில் யாரும் எதுவும் பேசாதீங்க, இப்போ அமைதியாக இருங்க. இது அரசியல் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது. நம்ம நீதிமன்றம் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி தர்றதுக்கான சூழல். இப்போ உட்காந்து அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் கரெக்டு, இவன் கரெக்டு, இது பரவுற 1000 அவரது பரவிட்டு போதும், எவனோ என்னமோ சொல்லிட்டு போனான், எதை பற்றியும் கவலைப்படாத. நீ கவுண்டர் அட்டாக் கொடுத்து அரசியல் பண்ணி நான் மாசுன்னு நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம் இது கிடையாது. இது நீதியை உறுதி செய்ய வேண்டியதற்கான காலகட்டம். இங்கே அமைதியாக போகிறது தான் மிக சிறிய அறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கொண்டாட்ட மனநிலையிலும் இந்த கட்சி இல்லை. அதாவது அரசோட நிர்வாக தவறுகளை கூட இப்போ நாங்கள் சுட்டி காட்டல, நாங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறோம், அந்த துக்கத்தை நாங்கள் அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் அந்த கட்சி இருக்கே தவிர உங்களை மாதிரி இட்லி கடை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு ஜாலியாக மஜாவாக சுற்றிக்கிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்ததை தாண்டி 10 பேர் பாதுங்கன்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மனநிலையில் இந்த கட்சி இல்லை. ஸோ கரூர் இன்சிடென்ட்டில் நாங்கள் மறுபடியும் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் தமிழ் கட்சி ஏன் திமுகவின் ஊதுகுழல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, இங்கே எல்லா கட்சி அரசியல் தலைவர் பேசுகிற அத்தையுமே கவனிங்களேன். இவங்கள்ட்ட மிஸ்டேக் இருக்குது, இவங்கள்ட்ட மிஸ்டேக் இருக்குது. ஏன் எல்லா கட்சியும் கவனிக்கணும்? தாவேக்கு ஆதரவாளராக நானே சொல்கிறேன், என் கட்சியில சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் அரசு தரப்பும் சில விஷயங்களை மாற்றிக்க வேண்டியது இருக்குது. அரசு தரப்பாலே ஒன்று செய்ய முடியலனா உலகத்தோட பெரிய என்ஜிஓக்களாக இருக்கிறது ஆளும் அரசுகள் தான். இது வரி வசூல் பண்ணி நிர்வாக ரீதியாக மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசுகளாக அந்த அரசுகள் அத்தனையுமே இருக்குது. இவங்களாலே ஒன்று செய்ய முடியலனா எப்பேற்பட்ட கொம்பனான கட்சியாலையும் வேற எதுவுமே செய்ய முடியாது. அரசு தான் மிகப்பெரிய என்ஜிஓ, அதால் செய்ய முடியலனா கட்சி அப்படிங்கிற இந்த சின்ன என்ஜிஓவால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படை புரிதல். ஆனால் இங்கே சீமானண்ணன் மட்டும் ரொம்ப தீவிரமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, திமுக மேலே எந்த தப்புமே இல்லை, இங்கே முழுக்க முழுக்க தாவேக்கா மேலே தான் தப்பு. 2 நாள் இவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன பண்ணார்னா, எப்பா அரசியல் பண்ணதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு பேசிட்டு 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறவங்களே நீ ஏறா நான் பார்த்துக்கிறேன், 2 நாள் கழிச்சு நான் வந்து அடிக்கிறேன், இந்த பாலிடிக்ஸ்லாம் அண்ணன் பண்ணுறாரு. ஸோ எவ்வளவு கோபம் வருது, எவ்வளோ கோபம் வருது. அரசு தரப்பு பற்றி ஒரு வார்த்தை, ஒரு மிஸ்டேக் எதுவுமே சீமானண்ண சொல்லாமல் தாவேக்கா விஜய் அவர்கள் பேசுகிற அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, வீடியோவில் டீகோட் பண்ணிட்டு இந்த வீடியோ இப்படி பேசியிருக்கலாம், இப்படி பேசிட்டு இங்கே ஏற்ற இறக்கத்தோடு பேசியிருக்கலாம். இப்படி பேசுகிற ஒரு அரசியல் தலைவர் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? இந்த ஊதுகோலை அம்பலப்படுத்துறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. அதாவது
5 கை இருந்தாலும் 6வதாக ஒரு கை மறைஞ்சிருக்கு. இதை மறைஞ்சிருக்கிற கையை பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்துறது என்னுடைய பெரிய கடைமையாக நான் நினச்சிக்கிறேன். இட்லி கடைப்போட ரிவ்யூ, ஏன் இட்லி கடைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ரிவ்யூ? நீங்கள் பண்ணுற ரிவ்யூவை அப்படியே பயங்கரமாக எடுத்தலாம் அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்தில் போடுறாங்களே, அப்போ நோக்கம் என்னவாக இருக்குது? அப்போ இட்லி கடை ரிவ்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்காண்டி நீங்கள் திமுகவை இந்த இஷ்யூவில் குறை சொல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருமா வராதா? மனசாட்சியோடு செயல்படுங்கள் சீமான் அவர்களே. தனிநபர் ஆணையத்தில் ஆரம்பித்து நீதிமன்ற நடைமுறை வரைக்கும் பரவுற அவ்வளோ அவதூறுகள் இந்த கட்சிக்கு எதிராக பரவிட்டு இருக்கு. அரசியல் களத்தில் அரசியல் பண்ணாமல் அமைதியாக அந்த கட்சி கடந்து போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் சொல்கிறேன், மீண்டும் வருவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இஷ்யூலேருந்து நாங்கள் மீண்டு வரும்போது என்ன வார்த்தைகளை நான் பதிவு செய்கிறேன்னு நினைக்கல. அவ்வளோ வருத்தங்கள், அவ்வளோ துயரங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு சில விஷயங்களை ஓப்பனாக பேச முடியல. இவரெலாம் நம்பி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பிகளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.